ஹே ஆல்! பீஃப் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல ஆயில் ஊத்திட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அ 1 வெங்காயம், 1 தக்காளி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிட்டு, ஆனியன் வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி, அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமா கர்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கர்ட் போட்டக்கப்புறமா வந்துட்டு நம்ம கறி மசாலா ஆட் பண்ண போறோம். ஒரு 3 ஸ்பூன். இது வந்து வீட்ல அரைச்ச கறி மசாலா. ஸோ 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பீஃப் வந்து ஆல்ரெடி 7 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். அதில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், டர்மரிக்லாம் போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். இந்த கிரேவில அத அப்படியே நம்ம அந்த வாட்டரோடயே சேர்த்து ஆட் பண்ணி ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா மசாலாலாம் பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.